தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கம் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. வரிசை 313 சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களை அரசு பணியாளர்கள் ஆக்கி காலமுறை ஊதியம் வழங்கப்படும். அவர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமும் பணிக்கொடை வழங்கப்படும் என்று சொல்லி தேர்தல் வாக்குறுதி 2021 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட ஆட்சிக்கு வந்த பிறகு இது கடந்த 4 ஆண்டுகளில் அந்த கோரிக்கையின் பக்கமே தமிழக அரசு தலை வைத்து படுக்கவில்லை என்பதுதான் வரலாறாக உள்ளது. 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில மாநாடு சென்னையில் நடைபெற்றது. அதேபோல 2022ஆம் ஆண்டு கூட்டமைப்புடைய மாநில மாநாடு சென்னையில் நடைபெற்றது. 2 மாநில மாநாட்டிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் வருகிறது அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பொழுது தமிழக அரசாங்கத்துடைய நிதி நிலைமை சரியான பிறகு இந்த தேர்தல் வாக்குறுதி அனைத்து கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி மாநாட்டில் ஒரு வீர உரையாற்றார். உரை என்பது உரையாக இருக்கிறத செயல் வடிவம் பெறவில்லை. அந்த சூழ்நிலையில் தான் தொடர்ந்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் 7,850 வழங்கப்பட வேண்டும், அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரை போராடுகின்ற போராட்டமே நடக்கக்கூடாது. போராட்டம் நடந்தால் அந்த போராட்டத்தை முடிந்தளவு இழுத்தடிப்பது, மறைத்தடிப்பது, இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை அரசு கையாண்டு கொண்டிருக்கின்றது. சமீபத்தில் நடைபெற்ற தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம், அதேபோல போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம், அத்தனையும் இன்றைக்கு அந்த போராட்டங்களை எல்லாம் தமிழக அரசு கையாண்ட விதம் என்பது மிக மோசமாக, மிக கேவலமாக கையாண்டிருக்கின்றது என்பதுதான் நடைமுறை யதார்த்தமாக இருக்கிறது. சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுடைய கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு வைத்திருக்கின்ற கோரிக்கைகளை இன்றைக்கு சமூக ஆணையரை சந்திப்பதா, அரசு செயலாளரை சந்திப்பதா, இல்லது துறை அமைச்சரை சந்திப்பதா என்பதை